மாமா, 2 குழந்தைங்களும் உன் ஜாடையாவே இருக்கு. இல்ல, உங்க மாதிரி தான் இருக்கு. அதுக்குள்ள ஜாடை எப்படி தெரியும்? குழந்தைங்க வளர வளர எவ்வளவோ மாறும். மாமா, ஒரு குழந்தைக்கு உங்க அம்மா பேரை வச்சிருவோம், இன்னொரு குழந்தைக்கு எங்க அம்மா பேரை வச்சு லட்சுமின்னு கூப்பிடுவோம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். லலிதா பத்மினின்னு வைக்கிறதா முடிவு பண்ணியாச்சு. ஆமாங்க, வெள்ளை கவுன் போட்டு இருக்கிறது லலிதா, கலர் கவுன் போட்டு இருக்கிறது பத்மினி. அப்பதானே அடையாளம் தெரியும். ஓஹோ, எல்லாமே முடிவாயிடுச்சா? பேர் வைக்கிறதுக்குள்ள இந்த வீட்டு எனக்கு உரிமை கிடையாதா? ஒண்ணும் இல்லாததுக்கெல்லாம் ஏன் இப்படி குத்தம் கண்டுபிடிக்கிறீங்க? மணி 11 ஆகுது. அலமேல் அம்மாளுக்கு மாப்பிள்ளை ஆனாலும் கம்பெனி சிப்பந்திகளுக்கு நீங்க மேனேஜர் தானே. மேனேஜரே லேட்டா போனா கம்பெனி எப்படி உருப்படும்? வெள்ளி விழா வேலை தலைக்கு மேல இருக்கு. எல்லா ஏற்பாடும் செய்தாச்சு. வெள்ளி விழா அன்னைக்கு 2500 ஏழைகளுக்கு சாப்பாடு போட ஏற்பாடு பண்ணிருக்கேன். நம்ம பங்களாவில தான் பெரிய டின்னர் நடக்க போகுது. ஏழைங்களுக்கு வேற சாப்பாடு போடணுமா? பசிக்காதவங்க தானே டின்னருக்கு வருவாங்க. பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு போறதா முக்கியம். சரி சரி. ஹலோ, குட் மார்னிங். ஹலோ, நான் தான் பேசுறேன். ஆமா. அலங்கார செலவு, டின்னர் செலவு, வான வேடிக்கை செலவு, ஸ்டாப். போய் பங்கஜத்தை வர சொல்லு. ஹலோ, என்ன பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சா? ஓ, தட்ஸ் ஆல் ரைட். டெப்போல இருந்து ஒரு ஸ்பேர் பஸ் எடுத்துங்க. என்ன பங்கஜம், வெள்ளி விழா செலவு கணக்கை யார் மாத்தினாங்க? யாரும் மாத்தலையே. அலங்கார செலவு, வான வேடிக்கை செலவு, டின்னர் செலவு, எல்லா செலவு ஐட்டங்களும் இருக்கு. ஏழைங்க சாப்பாட்டு செலவு 1000 ரூபாய் மட்டும் விட்டு போயிருக்கேன். அதையும் இந்த லிஸ்ட்ல சேர்த்துருங்க. பெரியம்மா ஒரு வார்த்தை கேட்டுட்டீங்களா? கேட்க தேவையில்லை. அப்ப நான் கேட்டுடுறேன். அவங்கள நான் வீட்லயே கேட்டுட்டேன், சரின்னு சொல்லிட்டாங்க. ஐசே, நான் கேட்டாச்சுன்னு சொல்றேன், காதுல வேலை. கோவப்படாதீங்க, நான் என் டியூட்டியை தான் செய்யறேன். ஹலோ, நான் தான் பங்கஜம் பேசுறேன். மேடம், நம்ம வெள்ளி விழா பட்ஜெட்ல ஏழைங்க சாப்பாட்டு செலவுக்காக 1000 ரூபாய் சேர்த்துக்க சொல்றாரு மேனேஜர். ஆமாங்க, சரிங்க. அம்மா சரின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? இல்லீங்களே, இப்போதைக்கு அதை சேர்க்க வேண்டாம், அப்புறமா யோசிச்சு சொல்றேன்னு சொன்னாங்க. ஐசி, கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பேசிட்டு இருந்தப்ப சரின்னு சொன்னாங்களே. அப்படி சொல்லி இருந்தா இப்ப மாத்தி சொல்லுவாங்களா? அப்ப நான் போய் சொல்றேன்னா? அத நான் எப்படி சார் சொல்றது? ஆமா, உன் எதிரிலதான ஏழைங்க சாப்பாட்டு விஷயத்தை பத்தி கேட்டப்போ உங்க அம்மா சரின்னு சொன்னாங்க. ஆமா, பின்ன ஏன் பங்கஜம் போன் பண்ணப்ப மாத்தி சொன்னாங்க? என் கௌரவம் என்ன இருக்கும்? சேச்சே, இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் தலையிடுறதா இருந்தா என்னையே மேனேஜர் ஆக்கணும். என் மேல இருக்கிற பிரியத்தினாலதான். நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு பஸ் கம்பெனியை பத்தி என்ன தெரியும்? அம்மாவை தவிர வேற யாராவது தெரிந்தா கெடுத்தெடுப்புல உங்களுக்கு இவ்வளவு பெரிய உத்தியோகம் கொடுப்பாங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. கொடுக்கிற சம்பளத்தை மேனேஜர்ங்கிற பேர்ல கொடுக்காம மாப்பிள்ளைங்கிற பேர்ல கொடுக்கறதானே. அந்த வேலையாவது ஒழுங்கா செய்வேன். ஆபீஸ் நேரத்தை வீணாக்காம வந்து தொட்டிலாவது ஆட்டிக்கிட்டு இருக்கு. மாப்பிள்ளைக்கு தொட்டிலாட்டுற செலவுன்னு கணக்கு எழுதினா இன்கம் டாக்ஸ்ல ஒத்துக்க மாட்டாங்களே. சிரிக்காத பாமா, எனக்கு கெட்ட கோபம் வரும். உங்களுக்கு கோபம் வந்தா எனக்கு சிரிப்பு வரும். அது உங்க எனக்கோளாறு. கஷ்டப்படுறவங்கள பார்த்தா உங்களுக்கு இறக்க வராது, சிரிப்பு தான் வரும். ஹலோ, என்ன ஆக்சிடென்டா? நம்ம டிரைவர் ஒரு ஆள் மேல பஸ் ஏத்திட்டானா? எஸ்கின் ஹாஸ்பிடல்ல? சரி, நானே பாக்குறேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.